18வது சங்கீதம் 28வது வசனம். Psalms 18 verse 28. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For thou will light my candle, the Lord my God will enlighten my darkness. திரும்ப வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். For thou will light my candle, the Lord my God will enlighten my darkness. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைங்க கூட ஒன்று கரெக்டாக கோரஸ் சொல்லலாம். நீங்கள் என்ன வாசிங்க? எல்லாரும் சேர்ந்து கூட வாசிங்க. திரும்ப சத்தமாக வாசிங்க எல்லாரும். அந்த வசனத்தை பார்க்காம சொல்லுங்க பாப்போம். என் விளக்கை ஏற்றுவீர். For thou will light my candle. உன் வாழ்க்கையில் விளக்கு ஏற்று நான் வரவா என்று ஒருவரிடத்திலே கேட்கிறார். As one of them asked among us, and I will light the candle. ஏற்றிருக்கிறதான விளக்கு அணைக்க வருகிறாயா அல்லது இன்னும் விளக்குகள் ஏற்றி வாழ்க்கை பிரகாசிக்க செய்தி வருகிறாயா? Are you coming there to light the candle or put away the candle into darkness? உலகத்தின் நடக்கக்கூடியதான அநேக சம்பவங்கள் என்ன? And what are the many more happenings taking part in the world? விளக்கு ஏற்றுவதற்காக வந்த எத்தனையோ பேர் அவர்களுடைய குடும்ப விளக்கை அணைத்திருக்கிறார்கள். And many of them lighting upon the candle in the families, they put away the candle and the families put into darkness. வருவரையிலும் இருந்த நல்ல வாழ்க்கை இப்பொழுது யாரோ நுழைந்ததால் வந்தது வேண்டாத வினைகள். And some of them have been entered and crossed the family, and there will be darkness seen in the family. இன்று சில குடும்பங்களில் பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருக்கிறது. Much more trials, burdens and agony they go through in their family life. பல விதங்களிலே ஜனங்கள் பல கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they have been facing much more difficulties in the family life. அவர்களது செய்வினைகளா? அவர்களது செய்வினைகள். And it is there the actions of the deeds crossing through the family. யாராவது அவர்களுக்கு விரோதமாக வினைகள் தீர்க்க ஏதோ காரியங்களை செய்திருக்கிறார்களா? Or the evil works that they taking part that have been done in the family life. எப்படியோ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவிக்கிறார். And people have been going through much more difficulties, part of agony in their life. அந்த வாழ்க்கை இருண்டதாக மாறுகிறது. And their life turned into darkness. 12 மணி நேரம் ஒரு வெளிச்சம் தர ஒரு சூரியன் இருக்கிறது. And sun is giving the light for projections for 12 hours. பிறகு ஒரு ராக்காலம் தொடங்குகிறது. After it being covered up, it creates darkness. 12 மணி நேரம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். As in the night time, there are 12 hours. எங்கோ இருந்த இருள் வந்து இந்த உலகத்தை கவிக்கொள்ளுகிறது. And the darkness surrounded the whole world. பயங்கரமான இருளும் கூட இந்த உலகத்தை சூடுபடியாக வருகிறது என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். And the prophet says the darkness has been covering up the whole earth. நாம் எப்படிப்பட்டதான காலத்தில் ஜீவிக்கிறோம்? And what kind of world we live upon? 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாவீது விதமாக ஆண்டவரே இருந்த இந்த உலகத்தை விளக்கை ஏற்றி நீர் வாரும். And Psalmist says here that you have to light up the candles so that you have to enlighten the darkness. என்னுடைய வாழ்க்கையின் விளக்கு அணைந்து விட்டது. And the candle has been put off in my life. மற்றவர்களாவது எனக்கு வெளிச்சம் தருவார்கள் என்று நான் தேடுகிறேன். And some of them will give for light upon the candle. ஏற்கனவே அவர்களுக்கு கூட இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். They are too living in darkness. உலகமானது எத்தனை ஆண்டுகளாக ஒரு இருண்ட காலமாக இருந்தது. And much more of times in the world crossing through of darkness. விசேஷமாக சபையின் காலம் ஒரு இருண்ட காலங்களாக 15 நூற்றாண்டுகள் கடந்து சென்றது. The church has been going through 15 centuries crossing through darkness. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். As Jesus Christ came,
அவர்களுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு சுவிசேஷத்தின் வெளிச்சம் சபை எழுப்புதல் காணப்பட்டது. The gospel of light, the revival seen in the church for 5 centuries. ஆனால் 15 நூற்றாண்டுகளாக 1500 ஆண்டுகள் அங்கே வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது. For 15 centuries, that is about 100 period, it is out of darkness. ஆனால் எங்கோ சில இடங்களில் சில விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. And somewhere the lights are being blown upon. சிலர் எழுப்புதலுக்காக போராடினார்கள், போராடினவர்களை மற்றவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். Some of them straying upon for revival, but some of them killing upon the people that are straying for இந்த revival. விளக்கை காப்பாற்றும்படியாக எத்தனையோ பேர் தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். Some of them giving away their own life just to put away the revival. இன்னைக்கு நாம் ஒரு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் இதற்கு ஏற்கனவே எத்தனையோ பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Many of them have given for their life as a living sacrifice, and they dedicated the life for the living sacrifice. கிறிஸ்தவர்கள் எவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறார்கள். And Christians have gone through much persecution. இன்னைக்கு கூட இப்படிப்பட்டதான இந்த வெளிச்சம் வெளியே வரக்கூடாது என்பதற்காக உலகத்தின் பல வாகனங்களில் எழுதுகிற பல போராட்டங்களை நாமும் கூட அறிந்திருக்கிறோம். This life should not project forth as seen in this world. It should not outwitted. We have to go through much more struggles in our life. ஊடகங்களின் வழியாகவும் கூட சில காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். We have seen for much more things in this world. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ சபைகளுக்கு எதிராக, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு எதிராக தேசங்கள் எழுகிறது, ஜனங்கள் எழுகிறார்கள். சில இடங்களில் அரசாங்கமே தடுக்கிறது. And politicians and political people and much more people arise against Christianity, but then they will stop against Christianity. அரசாங்கமே மற்றவர்கள் அழிவுக்கு காரணமாகி விடுகிறது. And the normal people, they are being the reason for that is destroy Christianity. இவ்விதமாய் கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழுகிறவர்களை அடக்குமுறை மூலமாக அவர்களை அடக்கி விடாமல் அவர்களை தூண்டி விடுகிறவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். Just not to control over them, they have to take in charge, but they are taking seeking them, they are giving reason to it. மங்காத எரியும் விளக்காக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்றுதான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். Lord says that the Lord has to put for the candle upon their lives. தன் ஒளி அணைந்து விடக்கூடாது என்பதற்காக தேவரீர் நீர் என் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்கிறார். And Psalmist says requestingly that for thou will light my candle in my life. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது When we turn to Micah chapter 7 verse 8, நான் இருளில் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். even when I sit in darkness, the Lord shall be a light unto me. இன்றைக்கு சத்துரு பல விதங்களில் எழுந்து கொண்டிருக்கிறார். Enemies are rising in various ways. இந்தியாவில் கிறிஸ்தவத்தை துடைத்து மாற்றும்படியாக 20 எடுத்ததான முயற்சிகள் அனைத்தும் கொரோனாவினாலே தகர்க்கப்பட்டது. Just to destroy Christianity, 24 powers are being striving against in the Indian nation. சொன்னார்கள் the clean India. Just declare India. எல்லா கையிலும் தொடக்கம் கொடுக்கப்பட்டது. All of them are given the broom. எல்லாமே பெருக்குங்கள். Just you have to sweep upon. கலெக்டர், பெரிய ஆபீசர்ஸ், ஆர்டிஓ, பிடிஓ, ஏடிஓ எல்லாருமே ரோட்ல இறங்கி குப்பைகள் எல்லாம் பொறுக்கி இருக்காங்க 2020ல. As in 20th century it was being done, all of the collectors and officers and RDO, everyone are giving the broom just to keep it with the back garbages. அதாவது ரோட்டில் இருக்கிற குப்பைகளை போல கிறிஸ்தவத்தை இந்த இந்தியாவில் இருந்து துடைத்து மாற்ற வேண்டும் என்றுதான் சத்துருக்கள் சதி திட்டங்களோடு கூட இந்த மேலாண்மைக்கு வந்தார்கள். As enemies are being planning to scatter Christianity, to abolish Christianism in the same ஆனால் way. ஒரு கொரோனா வந்தது. As the corona came here, இது எல்லாத்தையும் இந்த குப்பையில் போடும்படியாக செய்துவிட்டது. and it has been destroyed all over, put into garbage. ஏனென்றால் இந்த விளக்கை ஏற்றினவர் தேவனாகிய கர்த்தர். Lord is the God who is lighting away the candle. அவரை எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். He is the true light, he can never be shifted forth upon us. அவரே நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். He turneth away the light into darkness into light. நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We should understand who we are. பாடுகள் பார்ப்போம். இந்த பாட்டு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாடு. உன்னை பாடிடுவே, தேவனாகிய பாடிடுவே, உம்மாலே சேனைக்குள்ளே பாடிடுவே, தேவனாகிய பாடிடுவே.
மாற்றி இருக்கிறார். The Lord has turned all our darkness into light. உனக்கு ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக வந்த இயேசு அவர் உன்னையே பேரொளியாக மாற்றி இருக்கிறார். Jesus Christ has come into this world just to give away the light, the true light upon you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது Matthew chapter 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலைகளில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Ye are the light of the world. A city that is set on a hill cannot be hid. நீங்கள் உங்களை பார்த்து தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Ye are the light of the world. Lord has given you the great responsibility. You are the people in this world. அது எப்படி என்ன ஒரு வெளிச்சம் என்று உங்களால் சொல்லக்கூடும் என்று கேட்டால் And how we can see that is the true light? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது John chapter 8 verse 12 when you read. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் தன்னை கூட அவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறேன். And Lord Jesus sees that into this world. He is the true light. He is the light of the world, and He is giving to walk in darkness. இந்த லைட்டுக்கெல்லாம் நம்ம ஜீவன் கரண்ட் கொடுத்தால் தான் அது எரியும். When you pass the current through the light, you can press forward. ஆனால் சூரியனுக்கு அந்த கரண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. And the sun does not need the light to us. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக அந்த சூரியனானது வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கிறது. And 1000 years has been keep on passing by, sun is keeping projecting over the light. ஆனால் அது கூட ஒரு நாள் இருண்டு விடும். And one of the other day will give us the darkness. ஆனால் நாம் அறியாத ஒரு ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றைக்கும் வெளிச்சமாகவே இருக்கிறார். The light which we know that Jesus Christ is the light, and He will be giving the light to us. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவரை குறித்து நாம் படிக்கிறோம். When you read about in John chapter 1 verse 9, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஜீசஸ். that was the true light He has been giving for the projections in this world, Jesus Christ. அவர் ஒளியாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். And Jesus Christ, He was the true light. He will be projecting the light into this world. நமக்கு ஒரு வெளிச்சம் என்றல்ல, நம்மையே ஒரு வெளிச்சமாக மாற்றுகிறார். And He is being not giving the light unto us, and He is being changing us as ஜீவகாலம் எல்லாம் ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியவர்களாக தேவன் நம்முடைய வெளிச்சத்தை ஜீவ வெளிச்சமாக ஜீவ ஒளியாக அவர் நம்மையும் மாற்றுகிறார். And He is being turning us and giving us the path of light and the path of life. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார், As He says one word, வெளிச்சம் உண்டாக கடவுள். the light shall be formed. உடனே அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. The light was created. அடுத்து அவர் சூரியனை படைக்கிறார். And He is creating the sun. அந்த சூரியனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். And Lord is giving commanding us in the word to the sun. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நான் உள்ளளவும் நான் சொல்லும் வரையிலும் நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும். So that you should not be, the light should be protected in you, so that the darkness should not be seen in you. பாருங்கள், அந்த சூரிய வெப்பம் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது தவிர இவ்வளவு நாட்கள் கொடுத்ததான வெளிச்சத்தை அது ஒரு நாள் குறைத்துக் கொள்ளவில்லை. The sunlight is giving the projections and the heatness is giving quite increase. It is not being day by day decrease. இன்னும் வெளிச்சம் வேண்டுமா நான் தருகிறேன் என்றாலும் அந்த சூரிய வெப்பத்தில் நாம் வாழ முடியாது. அது நம்மை சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கிறது. Hitherto the light and sunlight will give forth the heatness of the sun, the rejection, projections, and day by day it is being going on. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்துக்கு அந்த வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. We don't understand the bear the heatness of the sunlight, but it is needed for the world. பத்து வேலை செய்யக்கூடியவர்கள் மழை காலங்களில் அவர்கள் அந்த சூரிய ஒளி இல்லாதபடினாலே வேலை செய்ய முடியாது. எத்தனையோ துணி துவைக்கக்கூடியவர்கள், துணிக்கு சாயம் போடக்கூடியவர்கள், எல்லாம் நிறைய வெளிச்சத்தை நம்பி வேலைகளை செய்யக்கூடியவர்களுடைய பிழப்பு அந்த மழைக்காலங்களில் கெடுகிறது. Many of them doing the works relying upon the sunlight, the heatness of the sun. They cannot do washing clothes and dyeing clothes, and they bring the masonry work. Everyone is being stopped because of the heatness of the sun. சூளையில் அடுத்த செங்கல் நன்றாக அது காய்ந்தால் தான் அவர்களுக்கு காசு கிடைக்கும். The bricks, it is being just being prepared and it is being dried up. இந்த மழை
விட்டால் அவர்களுக்கு கஷ்டம். Suddenly the rain comes, then they can மறுபகுதியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மழைக்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். the cultivation has been quite strong. The farmers have been much more in grief. ஒரு கூட்டம் சூரியனை வேண்டாம் என்று சொல்கிறது, ஒரு கூட்டம் சூரியனை வெளியே வா வருகை என்று அழைக்கிறது. One group of people hating sunlight and one group of people has been encouraging the sunlight. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவ்விதமாக எழுதின்படியான வெளிச்சங்கள் எல்லாம் நமக்கு ஏற்புடையதாகவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. All the little lights will be not needed for us in the world. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடியதான வெளிச்சம் எப்படிப்பட்டது? And what kind of light the Lord Jesus Christ gave unto us? அது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு காணப்படுகிற இருள் எல்லாவற்றையும் அகற்றக்கூடியதாக இருக்கிறது. It will be creating, destroying all the darkness and giving such light. எப்படிப்பட்டதான இருள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது? What kind of darkness is being seen in our lives? நாம் சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Psalms chapter 23 verse 4. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் அது ஒரு இருள். As the dead bed, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரிக்கக்கூடியதான தருவாயில் படுக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த படுக்கையானது ஒரு மரண இருள் சூழ்ந்தது போன்றதுதான். as the sick people, they are in death bed, they are striving for death. The shadow of death will compass over them. வெளிச்சத்துக்கு வரவோ வெளியிலே நடமாடுவதற்கோ தாங்களாக காரியங்கள் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய படுக்கை மரண படுக்கையாக மாறிவிடுகிறது. They are sick people and they are in their death bed. The shadow of death have been compassing around. They cannot do on their own work. வாழ்க்கையில் வரக்கூடியதான பிரச்சனைகள் ஒரு மரண இருள் போன்றுதான். அவர்கள் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் தங்களை மாய்த்துக் கொள்ளபடியாக. Some of the problems they face in the life, the human beings, they want to commit suicide just to destroy the life. போராட்டங்கள் பெருகிறது, குடும்பத்தோடு சாக நினைக்கிறார்கள். Just they are trying along with the family members, but they have to commit suicide. அன்றாடம் அவிதமாக செய்தித்தாள்களிலும் நாம் வாசித்து அறிகிறோம். We read that in such newspapers. ஏதோ ஒரு மரண இருள் வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால் அது ஏதோ குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தேவ ஜனங்களும் அந்த பாதை வழியாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Darkness of death is being compassing all the human beings. All of them have to go through this path. உங்களுக்கு மரண இருள் வரலாம், And you have to go through the shadow. உங்களுக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம், You have to go through such struggles. உங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், வறுமை, ஏழ்மை, தரித்திரங்கள் வரலாம். You have to go through such difficulties, path of agony, misery, and all. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? Such circumstances, what you have to do? நமக்கு முன்னே அரசன் தாவீது சொன்ன வார்த்தைகள் என்ன? And David the psalmist, what does he see? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். He shall make me to lie down in green pastures and to lie down. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். He restored my soul, leading me in the path of righteousness. What can I இப்ப say? நீங்க சொல்லுங்க. கேட்டது வெண்டைக்காய், சொந்தைக்காய், அவரைக்காய், பத்தவரைக்காய் அப்படின்னு நல்ல வசனத்தை அழகா சத்தமா நல்ல வசனத்தை எல்லாரும் சேர்ந்த மாதிரி சொல்லுங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. Even though I walk in the shadow of death, I shall not be fear or no evil. இப்ப சத்தமா உரக்க சொல்லுங்க பாப்பா. அடுத்த வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord God is with me. சொல்லுங்க, தேவரீர் எங்க இருக்காரு? தேடி ஆண்டவர் எங்க இருக்காரு பாருங்க. பார்த்து சொல்லுங்க, எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? என்னோடு கூட இருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க தேடுற மாதிரி வாசிட்டு இருக்கீங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord God is with me. He is நான் with பொல்லாப்புக்கு me. பயப்படு. I shall fear no evil. உம்முடைய வார்த்தைகள் என்னை தேற்றும். And your words shall comfort me. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் என்னை காப்பாற்றும். Your promises shall preserve me. என் சத்துருக்கள் மத்தியில் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். And my enemies, among my enemies, my head has been என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My vessel is full with oil. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely goodness and mercy shall follow me. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். I shall dwell in the house of the Lord forever. கெத்த சொல்லுங்க பாபா, நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். I shall dwell in the house of the Lord forever. யானை
என்னை பின்தொடர்வதில்லை, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். Elephant house over there, everything will follow me, and surely I should dwell in the house of the Lord forever. சொல்லுங்க எல்லாரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வந்து சொன்னாங்க, யானை என்னை துரத்துற மாதிரி கனவு கண்டேன். As one day dreaming, an elephant has been chasing me. யானை துரத்துனா என்ன செய்ய போகுது? யானை உங்களை விழுங்க முடியாது. ஏன்னா நீங்க இயேசுக்குள்ள இருக்கும்போது உங்களை யானை விழுங்க முடியாது. Elephant cannot swallow you, even your பாம்பு விழுங்க முடியாது உங்களை. Serpent cannot swallow you. சிங்கம் ஒன்னும் செய்ய முடியாது. Lion cannot do any harm to you. நம்மவர்கள் எத்தனையோ பேர் சிங்கத்தை எட்டி பார்த்துட்டு வந்திருக்காங்க. And many of them have been crushed over the land of lions. பயங்கரமான காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. Many of them survived in the forest. அவங்களோட இருந்த அதே இயேசுதான் நம்மோடு கூட இருக்கிறார். And Jesus was there among them. He is there. மரண இருள் நம்மை சூழ்கிற வேளையில் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். Yet the Holy Spirit, Lord, even though we pass through the shadow of death, fear no evil. Lord God is with me. பாருங்கள், நாம் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கும் பொழுது, Exodus chapter 10 verse 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கடலில் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு. பாருங்கள், எகிப்தின் வாதைகளில் ஒன்று பயங்கரமான கார் இருள். Among one of the plagues of an Egyptian is darkness. அங்கே வாசிக்கிறோம், தடவி தெரியத்தக்கதாக. As they have a hand over the sea. கண் பார்வை உள்ளவர்கள் கூட தடவுகிறார்கள். Those who have eyes, they are searching for their hands. இந்த பொருளை வச்சு As I keep it over இந்த வெட்டிப்பட்டி இருந்தது, the matchbox is இங்கேதான் மெழுகுவர்த்தி இருந்தது. as the thing is ring here. கண்ணு தெரியுது, பொருள் எல்லாம் எதிர்க்கதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த இருள்ல இருக்கிற இடம் தெரியல, தடவி தெரிகிறார். All the things have been present before them, they have been searching for வீட்டிலே them. தடவி தெரிகிறார்கள். As the way they search அது ஒரு வாதை. it is a plague. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்திலே தேவனுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படி செல்ல விடாதபடினாலே எகிப்தில் வந்த வாதை அதுதான். As the darkness, it is the plague upon Egyptians, and it is being scattered all over the world. கவனமாக கேளுங்கள். Listen carefully. அநேக சந்தர்ப்பங்களில் நாமும் கூட கூட்டங்கள், ஜெபங்கள், ஆராதனைகளுக்கு வர நம்மையே நாம் தடுத்துக் கொள்கிறோம். We have been postponing ourselves, not being lazy, just to participate in meetings and in many more meetings. We are not avoiding it. எனக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம், We should not go for எனக்கு பைபிள் ஸ்டடிக்கு போக We should வேண்டாம், not go for Bible எனக்கு studies. காதல் கூட்டத்துக்கு போக We should வேண்டாம், not go for எனக்கு that. கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போக We should வேண்டாம். not go for convention meetings. இப்படி எல்லாம் நமக்கே தடை போட்டுகிறோம். And we are putting away அதுதான் hindrances. எகிப்தின் ஆவி, That is the spirit of Egypt, அதான் பார்வோனின் ஆவி. spirit of Pharaoh. இந்த தேவ ஜனங்களுக்கு தடை சொல்லுதான அவன் தன் தேசத்திலே தன்னுடைய ஆகாரம் எது என்று தெரியாமல், குடிக்கிற தண்ணீர் என்று எது தெரியாமல் அவர் 3 நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். And Satan is creating such darkness, and they have been searching for them. 3 days they survived over among the darkness, not to seek of the food. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று நாம் படிக்கிறோம். For the people of Israel, the darkness was turned into light. ஆனால் எகிப்திலே காரிருள் உண்டாகிறது. And in Egyptians, there have been darkness. காரணம், நாம் தேவனுடைய தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க முடியாத எத்தனையோ காரியங்கள் கெடுகொடுத்து நாம் ஓடுகிறோம், விலைக்கு ஓடுகிறோம். And what is the reason is we have been postponing, we are not participating in meetings, we have been அப்பொழுது உங்கள் பொருளே நீங்கள் தொடரக்கூடிய முடியாத அளவுக்கு தடவி திரியக்கூடிய இருள் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. You are searching for the darkness is surrounding over your hands. The darkness is surrounding you. காரியங்கள் நாம் இழந்திருக்கிறோம். Much more things we have been loose for. சுகத்தை நாம் இழந்தோம், Health we have lost. சந்தோஷத்தை இழந்தோம், Joyfulness we have சமாதானத்தை lost. இழந்தோம், We have lost our peacefulness. மனிதர்களால் ஏமாற்றப்பட்டோம், We have been deceived by நம்முடைய people. பொருட்கள் நம்மை விட்டு போய்விட்டது, Things we have lost in our நமக்கு life. கிடைக்கக்கூடிய எத்தனையோ நன்மைகள் கிடைக்காமல் போயிட்டது. The goodness we have been lost in இப்ப our life. தடவி தேடுகிற இடத்துல அது நமக்கு கிடைக்கவில்லை. We have
கண்ணை பார்க்கிறோம், எப்படி இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியவில்லை. Stretching forth the hands, we cannot know how this என்றைக்கோ ஒரு நாள் சரியா கூட்டத்துக்கு போகாது, We are not participating in meetings. சண்டை போட்டு வீட்டுல வம்புக்கு நின்றதுதான். We are fighting and quarreling about தனிச்சவன் இல்ல, and no சோதரிச்சவன் இல்ல. no morning praising. இப்படிப்பட்டதான ஒரு எகிப்தின் ஜீவி நமக்குள் இருக்கும் என்றால் The spirit of Egypt is found in our lives. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை அனுப்பிவிடு. We shall leave my children, they can worship and praise them. ஆனால் பார்வோனின் ஆவி நமக்குள்ளே வந்து நாம் ஆராதனைக்கு போக முடியாதபடி தடை செய்யும் பொழுது அல்லது பார்வோனோடு இணைந்து இசைந்து போகல நான் வீட்டில் இருக்கிறேன் நாம் சொல்லும் பொழுது அது எகிப்தில் நாம் அந்த இருளை சந்திக்க நேரிடும். The spirit of Pharaoh is recovering upon us and we are not being living for the darkness into the light. உன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. You cannot enjoy the joy of ஆனால் the கர்த்தர் உனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவார் என்றால் And Lord is putting for அது light. காணாமல் போனதானே ஒரு வெள்ளி காசை அவள் தேடி கண்டுபிடிக்க விளக்கை கொளுத்தினது போல The woman is creating the light to put for the silver நீ coin. வாழ்க்கையில் எதை இழந்தாய் என்பதை உணரும்படிக்கு உன்னுடைய விளக்கு ஏற்றப்பட்டால் அந்த வெள்ளி காசை அந்த விலையேற பெற்ற ஒன்றை கண்டுபிடித்து விடலாம். And the light has been projected in your life. You can find out the silver coin in your life. இருக்குங்க நிறைய பேர் பெரிய கூட்டிச்சொர்களா இருக்க வேண்டியது, And much of them are there in the நல்ல பெரிய பெரிய வீடுகளை கட்டி இருக்க வேண்டியது, You have to be built over much more houses. பெரிய நிலச்சுவான்களாக இருக்க வேண்டியது, And you have to be in great பெரிய கட்டடங்களை கட்டி வாழக்கூடியவங்க, You have to be great architect. வெளியேற நல்ல கார்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். Great cars you have to be built upon. ஆனா நம்ம சர்ச்சுக்கு வராம, கூட்டத்துக்கு வராம, ஜெபத்துக்கு வராம, நம்ம சரியா தேவனை துதிக்காம, பரிசுத்தவான்களை மதிக்காம, ஐக்கியத்தை கெடுத்து நாமே கெடுத்து இன்னைக்கு நாம கெட்டது மாத்திரம் இல்லாத நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இவ்வளவு வறுமை ஏழ்மை தரித்திரத்தில் இருக்கிற நாம தான் காரணமாக இருக்கோம். You are discussing visiting the meetings, church and praise, not attending regularly, and we are not the partakers of the blessing you இந்த are கன்வென்ஷனுக்கு பிறகாவது உங்களுக்கு இந்த சபையில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க காப்பாத்துங்க. After the convention meeting is over, there is a proper place in the church. You நீங்க have சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துல நீங்க முதன்மையா ஓடி வாங்க. There is a time appointed to you. You have to come and participate in the meeting. எல்லாம் வெளிச்சமாய் மாறிடும். All the darkness will be turned into இன்னும் light. தடவி திரிகிறாயோ, And you have to be இன்னும் ஒரு பொருள் அகப்படவில்லையோ, and the things not உள்ள seen. தொழில் நஷ்டம் உண்டாகி விட்டதோ, There is a loss in the business. எப்படி தொழில் அபிவிருத்தி அடைவதற்காக என்ன செய்யலாம் என்று உன்னுடைய ஞானத்தை எல்லாம் கூட்டி பார்த்தாலும் ஞானம் எல்லாம் இங்கே தடுமாறி கொண்டிருக்கிறது. Wisdom is being stumbling over. You do not know growth in the increases in the business. மேலும் 91 சங்கீதம் 6 வசனம் படிக்கும் பொழுது Psalms 91 verse 6. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் போனாலும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருக்கிறாய். இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். And the pestilence walketh in darkness. ஏதாவது நோய் இருக்கான்னு பாருங்க. And the sickness, அது ஒரு கொள்ளை நோய், உங்களை கொள்ளை கொண்டு போகிற நோய். the pestilence will take it away your life. பிரஷர் இருக்கா, The pressure, கேன்சர், cancer, அல்சர், ulcer, சுகர், diabetes. இதெல்லாம் இந்த இரவில் வரக்கூடியதானே. அதாவது உங்க வாழ்க்கை இருளாகும் போது இந்த கொள்ளை நோய் உள்ள வாழ்க்கையில் நுழைஞ்சது. All kinds of diseases will be when you are young stage, you will be crossed. உன் இருளெல்லாம் வெளிச்சமாக்குகிறவர் தேவன் இருக்கும் பொழுது எப்படி வந்தது அந்த கொள்ளை நோய்? Lord God is there with you, and how this evil diseases come upon your life. எல்லாரும் முழங்கால் போடு, All of you be on your knees. எல்லாரும் முழங்கால் போடு. All of you be on your knees. அந்த வெளிச்சம் வந்தா உங்க கொள்ளை நோய் வெளியே போயிடும். As the light come upon you, all அல்சர், the பிரஷர், கேன்சர் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். ulcer, pressure, cancer, all will be destroyed in your life. எல்லாம் நம்முடைய சரீரத்தை விட்டு மாற்றி விடலாம். All will be turned away from your life. கோபமாவதுன்னா முட்டி போடுங்க, As everything will be turned. வரக்கூடாதுன்னா முட்டி போடுங்க. It should not come upon you, you can put in knees. அடுத்த வீட்டுல யாருக்காவது கஷ்டம்னா முட்டி போடுங்க. If you have any difficulty in your அந்த house, இருள்ல ஏதோ வீட்டுல ஒரு கொள்ளை நோய் உள்ள வந்துருச்சு. the pestilence have come upon your family. ஒருத்தர் சொன்னாரு, இந்த அறையில ஏற்கனவே ஒருத்தர் குடியிருந்தாரு. As one of them said, one of the members survived in the room, அவருக்கு இந்த நோய் உடம்பு முழுக்க ரொம்ப பரவிடுச்சு. and the disease has been passed over all over the body. அப்போ அவர் செத்து போயிட்டாரு. He is being dead. அந்த ரூம்ல இப்ப நான் வந்து As I have become to enter this room, இது ரூம் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி இருக்காங்க. the room is being whitewashed. பெட்ஸு, ஷீட்டு, கட்டிலு, சேரு
எல்லாம் மாத்திட்டாங்க. And bed sheet and all the cot chair, everything is being changed. ஆனா ஏதோ ஒரே ஒரு கிருமி மாத்திரம் உள்ள இருந்திருக்கு. Small virus is being there. அது என்னோட உடம்பை தாக்கி It is being affecting my body. அது 6 மாசம் வரை காமிக்கவே இல்லை. And it is not being revealing it out from 6 ஆனா months. இப்போ ஒரு சரீரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு. He is being suffering much more their body in pain. அவர் சொல்றாரு ஒரு கிருமி உள்ள வந்திருக்கு. Small virus is being attacking ஏதோ my உங்க body. வாழ்க்கையில ஒரு கிருமி 6 மாசத்துக்கு பிறகு அதை தலை காமிச்சிருக்கு பாருங்க. Small virus is attacking your life. It is being யார் மூலமாவோ ஏதோ ஒரு விஷக்கிருமி and he will virus is கொரோனாவுடைய தாக்குதலை நாம் அறிஞ்சிருக்கிறோம். as you know it's in the period of corona. ஆல்ரெடி தள்ளு நில்லு கிட்ட வராத. As the body that 6 feet that is not come near up to you. மூக்குக்கும் முகத்திற்கும் மூடி போட்டோம். And the mouth should be covered over the face. எதுவுமே மறக்க முடியாத நிகழ்வுகள். All the things that we have அது ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றல்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான். before 3-4 years it has been purchased taking over. இன்னும் மாஸ்கோடு அலைகிறவர்கள் இருக்கிறார்கள். Even though mask they wear the mask and they be going through. இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றப் போகிறார். Lord is changing the darkness into light. இப்ப என்ன கொள்ளை நோய் இருந்தாலும் What kind of pestilence you have in your life? ஐயா கொஞ்சம் மழகால் போட்டிருங்க. அது என்ன அடிக்கிற மாதிரி வந்து நிற்குது. நீங்களாம் மழகால் இல்லைன்னா நான் தப்புவேன். எல்லாம் எனக்கு விரோதமாக நிற்குது. நீங்க முழங்கள் அதுக்கு விரோதமாக நிற்கிறீங்க, நான் அதுக்கு விரோதமாக நிற்கிறேன். இந்த கொள்ளை நோய் வியாதி ஏதோ ஒரு வியாதி. Any kind of sickness is that இந்த வியாதி இப்ப நம்ம காம்பவுண்ட் வெளியே போகணும். it has to go away from your compound. ஒரு விசுவாசு கேட்குது, நான் இவனை விட்டு வெளியே போறேன், அங்க பன்றிகள் கூட்டம் இருக்கு, அதில் போயிட்டுமா? And Satan is asking a person that I can go into the swine. ஆண்டு போன்னு சொல்லிட்டார். Lord asked to go. பன்றியில பின்மாற்றம். A swine signifies சொன்ன பேச்சை கேட்கறது கிடையாது. and they are not hearing the word. தோன்றித்தனமா நடக்கிறது, And they begin asking இஷ்டம் போல ஜீவிக்கிறது, walking on the own ways. ஒரு பின்மாற்றத்தின் ஆவி. Backsliding spirit. இந்த பிசாசெல்லாம் அதுக்குள்ள போய் அப்புறம் அது மலை மேல இருந்து தண்ணிக்குள்ள அப்படியே உலகத்துல மூழ்கி செத்து போச்சு. All the evil nature is returned unto the beast and it நமக்குள்ள இருந்து புறப்படுற ஆவி அது வேற யாரையும் தாக்கூட நேரா பாதாளத்துக்கு போகணும். and the evil beast is the evil beast which is named in the hell. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, All of you see ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் என்னை விட்டு அகற்றி விடு, the pestilence, the disease, இந்த சபை விட்டு அகற்றி விடு, இந்த தேசத்தை விட்டு அகற்றி விடு. the world. அந்த கொரோனாவை அழிக்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணியிருக்காங்க. As to destroy corona, small children are praying. அந்த கொரோனாவை ஒழித்து விட்டார்கள். They are destroying corona. இல்லை, நாடு சுடுகாடு ஆகிவிடும் என்று சொன்னார்கள். As the world loved in the ஆனால் church. நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முழங்கால் போட்டு அவர்கள் சொன்னதை புரட்டி போட்டு இருக்கிறார்கள். Sunday school children are being on knees and they turned into the நம்ம சின்ன குழந்தைங்க ஜெபித்து கோலியாத்தை வீழ்த்தி இருக்கிறார்கள். small children are filling out Goliath. இப்ப இந்த சபையை முழங்கால் நிற்கிறது. And the church of the இந்த சபையில் இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கு வியாதி இருக்கக்கூடாது. and no more disease should be made. வெளிச்சம் வரும்போது அந்த இருளா வியாதி நம்மை விட்டு அகன்று விடும். When the light cometh, all the darkness should be put to எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில் இறங்கு. all of you clap your hands to the Lord.
துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும். சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய ஆமென். சாத்தானுடைய அஸ்திவாரம் அசைந்தது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது When we turn to Psalms 143 verse 3, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறைத்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என்னை இருளில் சத்துரு இருக்க பண்ணுகிறான். he has made me to dwell in darkness. நம்ம வெளிச்சத்துக்கு வெளியே வர முடியாதபடி சத்துரு இருளில் இருக்க பண்ணுகிறார். And the enemy has persecuted us in darkness so that we cannot come out of வெகு darkness. காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல, And the people that have been buried in previous years, மரித்தவருடைய பேர் அற்று போனது போல, as the names have been passed நாம் on, உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய பேர் மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு சத்துரு நாம் முன்னேற விடாதபடி அவர் நம்மை இருக்க பார்க்கிறார். enemies have been binding us just to come out of darkness, and நமக்கு ஒரு சிறை இருப்பை உண்டு பண்ணுகிறார். he's been putting away in captivity. வியாதிக்கு எதிராக ஆவியில் நிறைந்தது போல As the big sickness, ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்முடைய ஆவியில் நிறைவு மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய ஜெயம். as the fullness of the Holy Ghost will give us the victory. அவன் இருக்க பண்ணுகிறான். அந்த சத்துரு யார்? He is binding us in darkness. Who is சத்துரு it? எதினாலே வருகிறான்? And how awaken the enemy? நாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது When we turn to Judges, சத்துரு எதினால் வருகிறான்? and welcome the இந்த enemy. சிறுவேல் சதங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தது நிமித்தமாக தான் As the people of Israel did evil in the sight of the Lord, சத்துருக்கள் பலமாக வந்து அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். as the enemies are compassed around about us. சத்துரு நம்முடைய ஜீவியத்தில் வர காரணம் என்ன? Why the enemies are compassing about us? அவன் சொல்வதாக இருந்தால் அவனுடைய வாய்மொழி நாம் கேட்போம் என்றால் அவன் என்ன சொல்லுவான்? As the enemies are saying, and we are hearing to his word. எரேமியா 50வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது When we turn to Jeremiah, அவன் சொல்லுகிறான், அந்த ஜனங்கள் தேவனை அவர்கள் மதிக்கவில்லை, and they are not respecting the God. அவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. They are not hearkening to his voice. ஆகையினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வந்து விளையாட வேண்டியதாக இருக்கிறது. We have to play in their life. வாசிக்கும் 6 வசனம். Verse 6 and 7. என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறம் பண்ணி அது படிச்சு வாசிங்க. சத்துரு சொல்றது
சத்துருவானவன் சொல்றான், அவங்க நீதியின் வாசஸ்தலத்தை மறந்து ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினபடினாலதான். And they have committed adultery and அவன் நம்மளை குற்றப்படுத்துறான். they are accusing us. தேவனுடைய நீதியின் வாசஸ்தலம் நாம தேவ சமூகத்துக்கு வராததனாலதான் நமக்கு எதிராக சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள். And we are not attending the meetings, enemies are compassing. வாழ்க்கையிலேயே போராட்டம் வருது, Why are facing ஏன் சோதனை வருது, Why are facing ஏன் கஷ்டங்கள் வருது, ஏன் துன்பங்கள் வருது. Why are facing pain? சத்துரு An enemy. அவன் வருது காரணம் And he is the reason to it. நாம தான். We who are it. நாம சரியா ஜெபிக்காததுனாலதான் சத்துரு வரான். We who are not praying properly, his enemies attacking us. இங்க கூட சண்டே ஸ்கூல் இருக்கிறது. And Sunday school ministry is going சண்டே on. ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கிறார்கள். Sunday school children is there. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். Teachers are there for the Sunday school ministry. இங்கே பரீட்சையெல்லாம் முடிந்த பிறகு பிள்ளைகளுக்கு நல்ல ஆனிவர்சரி வைக்கப்படுகிறது. All the examinations are over and the children's anniversary is going on. ஆனிவர்சரியில் பிள்ளைகளுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. The programs are being conducted in the children's anniversary. ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் நடைபெறும் பொழுது As one program is being conducted. சென்டர் பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு, Center pastor seated over there. அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காரு, Assistant pastor அமைச்சர் seated over there. Amachi is there. சபையே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. And all of them we church is ஒவ்வொரு waiting on. நிகழ்ச்சியா அப்படியே போயிட்டே இருக்கு. Each and every program is possible. அதுல ஒரு நிகழ்ச்சி And one among them, இந்த பிள்ளைகள்லாம் வந்தாங்க. all the children came over there. மூணு பேரை நாலு பேரை உட்கார்ந்தாங்க. 3 of them were seated and praying. அவங்க தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன். As we are sleeping, அப்போ அவங்க கையில இந்த அலாம் வச்சிருக்காங்க. the alarm clock was there. கரெக்டா 3:45 பெல் அடிக்குது. 3:45 the bell is ringing. ஒரு கூட்டத்தார் எழுந்து முகலாம் கழுவி அவங்க உட்கார்ந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்றாங்க. One group is been praising God as in the time. இன்னொரு கூட்டத்தார் அதே மாதிரி பெல் அடிக்கும் போது எழுந்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. As one group is being just praising God for 2 praises. அப்ப 2 தூதர்கள் மாதிரி 2 பிள்ளைகள் வராங்க. And like angels, 2 of them come over அவங்க there. கையில இருக்க பேப்பர் எல்லாம் அவங்க மேல தூக்கி போடுறாங்க. And the papers have been put upon them. அது சந்தோஷம் எழுதிருக்கு. As joyfulness, சமாதானம், peace, சுகம், as health, ஆசீர்வாதம், blessing, நன்மை, as goodness. எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் அவங்க நடுவில் அவங்க அப்படி காமிச்சு சபையில் உடனே படிக்கிறாங்க. இது என்னத்தை காட்டுறாங்க அப்படின்னு படிக்கிறாங்க. உடனே அவங்க கிடைக்குது, அவங்க கையில் கிடைக்குது. Members of the church are reading at the papers and now everyone are reading over it. அப்படி பக்கத்தில் போகும்பொழுது And nearly they go by. தூங்கி இருக்கிறாங்க. They are sleeping over. தூதர்கள் தூரம் பார்த்துட்டு அவங்க அப்படியே விலகி போயிட்டாங்க. Angels look at it and are watching cross by. ஆனா மூட்டை கணக்கில் சத்துரு ஏதோ முதுகுல தூக்கிட்டு வரான். And the enemy is still taking over us in the shoulders. அந்த பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி வச்சிருக்கு சத்துரு பிசாசு. And the word is written enemy. இவங்களுக்கும் பெல் அடிக்குது. And the bell is ringing upon. அதை அப்படியே அணைச்சிட்டு மறுபடியும் தூக்குறாங்க. And they are putting off the clock and after this அங்க சோத்திரம் இல்லை. no more praises. அந்த சத்துரு என்ன பண்றான்? What does the enemy do? அவரும் பேப்பரை போடுறான் அவங்க மேல. And he is putting away the papers. சபைக்கு காமிக்கிறான், அந்த பேப்பரை காமிக்கிறான். And he is showing the papers to the church. துக்கம், The sorrowfulness. வியாதி, And the disease. பலவீனம், Weaknesses. வறுமை, And poverty. வேலை இல்லாமை, All the unemployment problem. கஷ்டம், And the difficulties. மரணம், And death. அப்படி எல்லாம் சில பேப்பர்ல போடுறான். And papers are being put upon them. அவங்க ஒரு காலையில் எழுப்புறாங்க. They are waking up in the early morning. சமாதானமே இல்லைன்னு சொல்றாங்க. No more peacefulness. சந்தோஷமே இல்லைன்னு No more மங்களாய்க்கிறாங்க. joyfulness in their life. கஷ்டம் 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 சொல்றாங்க. Always say possible. ஐயோ நான் என்ன செய்வேன்? What can I பிள்ளைக்கு do? ஃபீஸ் கட்டணும் என்ன செய்வேன்? I have to prepare the feast for them. சாப்பாட்டுக்கு அரிசியிலே என்ன செய்வேன்? No more rice I have to. சத்துரு வந்து அந்த வறுமை போடுகிறார். Enemy is giving away the ஆகையினால தான் அந்த வீட்டுல வறுமை, ஏழ்மை, தரித்திரம், கஷ்டம், வியாதி, பலவீனம், போராட்டம், பேய், பிசாசு, நண்டு, நாய், நரி, குதிரை எல்லாம் வீட்டுல வந்து உட்காருங்க. poverty, unemployment problem, riches, and no more riches and all that. The crab and the houses and everything is being there. உங்களோட வீட்டுல சோத்திர ஜெபம் நடைபெறுகிறதா? As your morning praise is being எங்களுடைய வீட்டில் சோத்திர ஜெபம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்?
தூங்கும் பொழுது சத்துருவுல வருகிறார். And we don't have fearless and this enemy is ஒரு upon மணி us. நேரமாவது நாம் முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிக்க வேண்டும். At least 1 hour you have to lift up the hands, kneeling and praying. நம்ம தேவைகளுக்காக ஒரு நாள் நாம் உழைக்கிறோம், ஒரு நாள் முழுக்க உழைக்கிறோம். For one day we have been working at ஆனால் அது எல்லாமே இல்லாமல் போகிறது. all of them we are going ஆனால் to முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது kneel upon and நம்ம pray. பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். And our children will obey. நம்ம வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக நடைபெறும். All our family things will be in right. உணவுக்கும் வறுமைக்கு எந்த விதமான துன்பம் தொல்லை இருக்காது. There will be no pain and poverty in your life. அல்லேலூயா. 4 மணி ஸ்தோத்திர ஜெபம் இருக்க வேண்டும். Morning praising is essential in your family. நமக்குள்ள ஒரு தனி ஜெபம் இருக்க வேண்டும். We should pray is necessary. நமக்குள்ள ஒரு குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். Family prayer is necessary. அதிகமாய் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். We have to strive and pray in the presence of God. அப்படியானால் வந்த வறுமை ஏழ்மை எல்லாம் நம்ம விட்டு மாறும். All the no more riches, poverty, அந்த வீட்டில் சத்துரு இருக்க முடியாது. and the enemy cannot abide in the உங்க house. வீட்டில் சத்துரு இருக்க கூடாது. The enemy cannot dwell in the house. இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லுங்கள். We should abide and cast out the name of the Lord Jesus. சொல்லுங்க பாப்பா எல்லாரும், இயேசுவின் நாமத்தினாலே எங்க வீட்டில் இருக்கிற சத்துரு ஓடிக்கும். இங்க நீங்க மற்றவர்களுக்காக கூட சொல்லலாம். யார் வீட்டில் சத்துரு இருந்தாலும் சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போகும். And the devil should flee away. The name of the Lord should flee away. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நிறைய பாடிட்டே இருக்க வேண்டாம், ஒரு தடவை மாத்திரம். தூர 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 போ. என்னது நில்லு சாத்தாங்க. நிக்கிறதுக்காக தூரம் போன்னு சொல்றோம், போன்னு சொல்றோம், அப்புறம் நில்லுன்றோம். அது என்ன பாட்டு? தூர தூர ஓடி போ பொல்லாத சாத்தானே. பாருங்க, பொல்லாத சாத்தானே. அவன் போயிடணும், கொள்ளாதவன். அவனை போய் நிக்க வச்சு வேடிக்கை பார்த்து அவன்கிட்ட வினவிட்டு இருக்க வேண்டாம். நீ யாரு, எங்கிருந்து வந்த? பேய் ஓட்டும்போது கேட்பாங்க, உன் பேர் என்ன, எங்கிருந்து வந்த? பிரைஸ் எல்லாம். What is the name we have come from? We should have tested. We have to flee away in the name of the Lord. இயேசு அப்பா பிள்ளை நான் ஓடு சாத்தானே. ஒரு நாள் பிசாச நிக்க வச்சு அட்டி அவளை விரட்டணும் இயேசுவின் நாமத்தினால. We should not stand for. We have to cast நம்ம out. வீட்டுல சத்துரு இடம் கிடையாது, There is no வியாதிக்கு இடம் கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். We are the children of உலகத்தில் God. இருக்கிறவனை காட்டிலும் நம்முடைய வீட்டில் இருப்பவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் வித்தியாசத்துக்கு நம்ம கைய. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எப்படி பாருங்க, எனக்குள் இருக்கிறவர் பாருங்க, எப்படி எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எந்த மனுஷ சத்துரு நம்மளை ஒன்று செய்ய முடியாது. None of the power cannot overcome us. எந்த பிசாசும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. None of the enemy cannot come into our house. இருளுக்குள்ளே அவன் நம்மை அடைத்து போட நினைக்கிறார். And he is there putting away in ஆனால் darkness. கர்த்தர் என் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறவர். Lord should turn all the darkness into light. ஒருபோதும் சத்துருக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. Never give room to the enemy. நான் பிரசங்கி 5:1 நாம் படிக்கும் பொழுது, Then we turn to Ecclesiastes பிரசங்கி 5:17 வியாதி ஒரு இருள். and the sickness is a death. அவன் வியாதி பிடித்து அவன் இருளிலே இருக்கிறான், இருளிலே புசிக்கிறான். And he is been eating in sicknesses and deaths, sleeping. கர்த்தருடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நமக்கு அகற்றி இருக்கிறார். Lord is removing all the sorrow and sicknesses. அவரே நம்மை விடுவிக்கிறவர். And he is still delivering us. ஏசாயா 42 அதிகாரம் Isaiah chapter 42, 6 வசனம் 7 வசனம் படிக்கும் பொழுது, verse 6 and 7 when you read. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இருளில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை தேவன் அழைத்து அனுப்புகிறார், இருளில் இருக்கிறவர்களை சிறையில் நின்று விடுவிக்கும்படியாக. One who has been seen in darkness, they are not covering up the light, and they have been put into captivity. Lord should remove the presence. அப்பொழுதுதான் மத்தேயு 4 அதிகாரம் 18 வசனத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். And chapter 4 verse 18 when
பாவத்தின் நிமித்தமாய் சாபத்தின் நிமித்தமாக ஆறுமுகன் ஏரியோ அல்லது திருச்செந்தூரோ அல்லது குறும்பூரோ இந்த பகுதி காயல்பட்ட எல்லாம் இருந்திருந்தாலும் கர்த்தர் பிற்காலங்களில் மகிமைப்படுத்துகிறதான வேளை வந்தது. And everything has been quiet, but was there in darkness. Now should take away all the darkness of the world. கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சத்தை தருகிறவர். Lord should cover the darkness of the light. ஏற்றும் ஒளிகள் அனைத்தும் உண்மையான ஒளிகள் அல்ல. It is not the true light that projections now seen forth. வட்ட விளக்குகளானாலும் குழல் விளக்குகளானாலும் குமிழ் விளக்குகளானாலும் பகல் விளக்குகளானாலும் அதெல்லாமே போயிடும். The daylights and not about the shape of the projections, each and every shape it will be put forth in the daytime. உள்ள இருக்கிற நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா அந்த வயர் கட்டாமல் தெரியாது. As the wire goes on, it will be in peace. ஆனால் கர்த்தர் தான் நம்முடைய வெளிச்சம். Lord is our light. தேவரீர் விளக்கு ஏற்றுகிறவர், நீரே என்னை சுற்றிலும் விளக்காக வெளிச்சமாக இருக்கிறீர். Lord God, you are lifting up the candle, you are my light. நாம் ஏசாயாவில் படிக்கும் பொழுது When we turn to Isaiah, 60ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். chapter 60 verse 19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். சூரியன் ஒருவேளை வெளிச்சம் போடாமல் போகலாம், The sun shall now go down. சந்திரனும் ஒளி இழந்து போகலாம். The moon shall ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் தான் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். Lord God, you shall give forth light in your life. உன்னுடைய சூரியன் And your sunlight, நீதியின் சூரியனாம் இயேசு. son of righteousness, Jesus சொல்லுங்க, Christ. என்னுடைய சூரியன் இது அல்ல. And it is not mine own sunlight. நம்முடைய வெளிச்சத்தை கண்டு இந்த சூரியன் ஒரு நாள் வெட்கப்படும். And looking at our own sunlight, the sun, it is நம்முடைய வெளிச்சத்தை கண்டு சந்திரன் வெட்கப்படும். and the moon will be ashamed. இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் 7 மடங்கு வெளிச்சத்தை தேவன் நமக்கு தருகிறவராக The இருக்கிறார். Lord has given for the 7 times larger than the sunlight, the projections of it. எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா 30ஆவது அதிகாரம் 23. கர்த்தர் தமது ஜனத்தின் உரிமை கட்டி அதன் அடிமையத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் அந்த பகல் வெளிச்சம் போல நம்முடைய வெளிச்சம் காணப்படும். The light of the sun, the light of the sun shall be sevenfold. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தில் உரிமை கட்டு விரும்புகிறார். And Lord shall divide us with this light. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் ஒரு முறிவான ஒரு துக்ககரமான ஒரு வேதனை குறித்தாக இருந்தாலும் கர்த்தர் அந்த காயங்களை கட்டும் பொழுது நம்முடைய அந்த சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்கு வெளிச்சம் தரும். Our life is filled with sorrow and despair and grief, and Lord is giving us sevenfold light. அந்த வெளிச்சம் உனக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். It should be fulfilled perfectly. மேலும் நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். As the righteous people shall shine forth as in the day of the light shining to the light. நம்மை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. It is written to us. மண்ணூர் கொண்டதான இந்த பூமியை போலோ அல்லது அந்த சூரியனை போலோ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல நாம். And we are not the people created by God, just not like the sunlight. பார்ப்பதற்கு தான் உடல் மண்ணில் செய்யப்பட்டதான ஒரு உடல் இது. It is the body created out of the sand. ஆனால் உள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. As the life has been blown into the அது nostrils, இருளில் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. it is being for darkness of the இந்த light. வெளிச்சம் எல்லாம் கண்ணில் ஒரு வெளிச்சம் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வெளிச்சத்தை நம்மால் காண முடியும். Unless we have the light in the eyes, we can see forth through the world. கண்களில் ஒளி இழந்தவர்கள், பார்வை மங்கினவர்கள், குருடாய் போன நிலவரத்தில் அவர்களுக்கு எப்பேற்பட்டதான வெளிச்சத்தை காண்பித்தாலும் அவர்களுக்கு வெளிச்சமாகிறாது. Even though the people may lose the light, eyesight, they are being blind, they cannot see the sunlight, they are in darkness of this world. கண்ணும் ஒரு மண்ணுதான், அதற்கு அந்த வெளிச்சம் போதாத போகிவிடும். Even though they does not understand, does not have the darkness in the உள்ளே world. அதற்குள்ளே சவ்வு, கண்புரை நோய்கள், வேறு ஏதாவது கேட்டால் ஏதாவது வளர்ந்து அந்த படலை மூடும் பொழுது அவர்கள் எல்லாமே இருண்டதாய் மாறிவிடுகிறது. Eyes is being covered with the cataract or any other thing, the flesh is being ஆனால் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொன்னால்
சொன்னால் Lord is the true light unto you. இருளிலும் கூட தூரத்தில் இருக்கக்கூடியவைகளை கூட நம்மால் காணக்கூடும். Unless they can see in the darkness, you can see from the இருந்து light. கொண்டே அமெரிக்காவில் நடப்பதை கண்கூடாக காணக்கூடும். They can see through your vision as is going on in our life. மண்ணான கண்ணில் அவைகள் காண முடியாது என்றாலும் நாம் ஒரு அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு உலக ஜீவியம் செய்யும் பொழுது கர்த்தர் எத்தனையோ காரியங்களை அவர் தரிசனத்தில் காண்பிக்கிறார். With your own eyes, as many eyes, you cannot see through in the vision, but the Lord is showing through. தரிசனத்தில் அநேகர் ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர்கள் நரகத்தை உற்று பார்க்கிறார்கள். And many of them see through vision and the spiritually. தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை உற்று பார்க்கிறார்கள். They are looking on the new Jerusalem as they are departing on the glory. தூதர்களை பார்க்கிறார்கள். They are looking on the angels. ஆகையினால் தேவனாகிய கர்த்தரை நீதிமான்களாய் மாற்றும் பொழுது Lord is changing us in the righteous. சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. As we have been going through, the righteous people are shining light. நம்முடைய எப்பேற்பட்டதான இருளில் நாம் இருந்தாலும் As we found in darkness. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறவர். And Lord is giving the light unto you. நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Lord is giving the Holy Bible unto you. 51 ஏசாயா 51:4 படிக்கும் பொழுது Isaiah chapter 51 verse 4. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை வெளிச்சமாக ஸ்தாபித்திருக்கிறார். Lord will command all the churches. நாம் அவருடைய ஜனம் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்களை நாம் கைக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம். We who are the people, we have to follow the righteousness and we have to follow the commandments that the Lord has given us. 119 சங்கீதம் 105 வசனத்தை படிக்கும் பொழுது Psalm 7:19 verse 105 maybe. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய். என்னுடைய பாதைகளுக்கெல்லாம் வெளிச்சம். ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் வாழ வேண்டும். We have to come into the lamp. The Lord is a lamp unto our feet. பைபிள் நல்லா படிக்கணும். We have to read the Bible. 1 சங்கீதம் 2 வசனம் என்ன? And Psalms 1 1வது வசனம் என்ன? verse 1. துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடக்க வேண்டாம். We should not walk in the people of the பாவிகளின் வழியில் நிற்க வேண்டாம். Not in the way of the sinners. பரியாசக்கார கூட்டத்தில் உட்கார வேண்டாம். Not sit in the seat of the scornful. பரியாசக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ நிற்கிறாங்களோ அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது. We should not sit in the seat of the people of scornful. கூட்டத்துக்கு வராம வெளியே நின்றுகிட்டு ஏதாவது பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. And the people, the scornful people, they are not being sitting and they are mocking. கூட்டம் நடந்துட்டே இருக்கு. The meetings will be taking over. நண்பர்கள் இருவர்கள் தங்களுடைய கண்களில் பார்க்கிறார்கள். And the friends, they have been looking over through their eyes. எழும்புகிறார்கள். And they are rising up. வெளியே போறாங்க. கூட்டம் நடந்துட்டே இருக்கு. They are watching over the walking around. பிரசங்க நேரம். As in the meeting message is given upon. போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு கண்ணை பார்த்து பேசிக்கிறாங்க. Just they been speaking over words in the eyes that can take over. அப்படி போயிட்டு அவங்க டீ குடிச்சிட்டு அவங்க வராங்க. They are drinking tea and after that they are coming in. அந்த கூட்டம் நடக்கும்போது கரெக்டாக டீ கடைக்கு இவங்க போயிடுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் அங்கே நிற்பாங்க. As in the white and white clothes, they are drinking tea as in the shop. ஒரு நாள் போன 2 பேருமே திரும்பி வரல. And both of them, they are not being returned back. அப்புறம் ஃபோன் கால் வருது. இந்த ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் படுத்து கிடக்கிறாங்க. And as the phone call came over there, they are sitting in hospital. கூப்பிடுறாங்க. அப்படி எமர்ஜென்சியில் வச்சிருக்காங்க. As we are being invited, they are being in the emergency ward. கூட்டத்துக்கு வராம ஊரை சுத்துறாங்க. பிரமாணங்களின்படி ஜீவிக்கல. ஆனா அடிபட்டு கிடக்கிறாங்க. Not attending the meetings, they are coming to the meetings, but they are being இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல நம்ம விசுவாசத்துல ஜீவிக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடியதாங்க எத்தனையோ பேர் கூட்டத்துக்கு வராம அவங்க வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி எங்கெல்லாமோ செத்து கிடக்கிறாங்க. Many of the believers, they are not attending the, they are being fed Pentecostal thing, but they are not attending the meetings, they are being wounded up. அவங்க போய் நம்ம படுத்துறாங்க, நம்மளை படுத்துறாங்க. As they have been put us in great agony and pain. எவ்வளவு நாட்களாக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க அப்படியே கோமா ஸ்டேஜ்லேயே கிடக்கிறாங்க. ஒரு அவசியம் இல்லை. No more moments, they are in coma stage. ஆக்சிஜன் பாட்டில் அது உள்ளே போயிட்டு ஆலை பண்ணியும் நாடி திருப்பியில் அவர் இருக்கிறாருன்ற மாதிரி காட்டுறது அதை ஆஃப் பண்ணதும் டோட்டலாக கொண்டு போயிடுங்க, அள்ளி கொண்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. And oxygen is being just sending breath just to inhale and afterward the breath is being taken up just for like that. இதெல்லாம் கூட்டத்துக்கு வராமல் வெளியே சுற்றுற அந்த ஆவிகள் அந்த பிசாசு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிற நல்லவங்களை நாசமாக்கிடும். All of the evil spirits take us out, roaming over
just picking away your life. உங்க குடும்பம் நல்ல குடும்பங்க. It is your good family. மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. And the wife and the வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. beautiful children are there. என்னத்துக்கு உங்களை நீங்க கெடுத்துக்கிறீங்க? Who is spoiling away your life? இதுக்காக போய் எங்கேயாவது அடிபட்டு சாவறீங்க? You cannot be just halfway. ஒழுங்கா ஜெபத்துல இருக்க வேண்டாமா? You can be in prayer. ஆண்டவர் நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கலையா? Lord has given the commandments. பிரமாணத்தை மீறுவது பாவம் அல்லவா? Not transgressing the law. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அல்லவா? What is transgressing the law? ஆகையால் அடிக்கடி இந்த கூட்டத்திலிருந்து எழுப்பி போறதை தவிர்க்கணும். You have to avoid this crossing over. வெளியே கதை பேசுறதை தவிர்க்கணும். And not speaking of துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டாம். and not sitting there. சபையிலே கொஞ்சம் துன்மார்க்கர் இருக்கிறாங்க. Some wicked people are சபையிலே பாவிகள் இருக்கிறாங்க. some sinful people are சபையிலே பரியாசக்காரங்க இருக்கிறாங்க. some scornful people are உலக ஜனங்களோடு நமக்கு தொடர்பு கிடையாது. and they we should not ஆனா இங்க ஒரு பரியாசக்கார கூட்டம் இருக்கு. and the scornful people are there in the church. ஒரு நாளும் இவங்களோடு நம்ம சேர வேண்டாம். We should not join with them கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து and we should இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். we should meditate in the law அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு and he should be brought in peace. தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். The fruit is not ripe and we should give him at for season. அடுத்த வார்த்தை நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. Whatsoever he doeth shall prosper. இன்றோ நம்மவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்காதே போகிறது. காரணம் என்ன? What is the reason? Whatever we do, it's ஒரு not தொழில prosper. முன்னேற்றம் இல்லை. There is no ஒரு growth. வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை. There is no growth in ஒரு the விளைச்சல்ல முன்னேற்றம் இல்லை. There is no growth in the ஆடு மாடு வளர்க்கறதுல முன்னேற்றம் இல்லை. There is no growth in the spoiled dogs. கொண்டு போன வலையில முன்னேற்றம் இல்லை. There is no growth in the கடன் 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 பெருகிறது. Let's keep on increasing. பைபிளை விட்டீங்க, பணத்தையும் விட்டுட்டீங்க. As leaving the Bible and leaving the money. நீங்க எப்போ பைபிளை விட்டீங்க அப்பவே உங்க பணம் போச்சு. As the money is gone upon us when உங்களுடைய அழகான வாழ்க்கை போச்சு. as all the beautiful life is பிள்ளைகளை கட்டி gone. கொடுக்கிற நேரத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. As the people they are living go for marriage பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புற நேரத்துல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. and the children has got there for college. போதிய பணம் இல்ல. காரணம் பைபிள் கையில ஒழுங்கா நம்ம ரீட் பண்ணல. We don't read the Bible properly. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். As whatsoever it is. இந்த சபைக்கு நான் ஒரு வாழ்த்து கூறுகிறேன். As I'm telling the நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். whatsoever you do. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க. All over whatever you so shall preach it and வேதத்தை நேசி. you should love the Lord. தினம் அதை வாசி. You should love the Bible. அதையே சுவாசி. Read the Bible regularly. அப்படியானால் தான் நீ சுவாசி. Then you can believe it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். And you should love the Lord. தினமும் அதை வாசிக்க வேண்டும். You should love the Bible. ஒவ்வொரு வசனங்களை சுவாசிக்க வேண்டும். Always you should read it. அப்படியானால் தான் நாம் ஒரு விசுவாசியாக வாழ முடியும். And the word of God should read it regularly. You can believe it. ஆகையால் ஆண்டவருடைய வேதம் தான் நம்முடைய கால்களுக்கு வெளிச்சம். And the word of the path is அவருடைய வசனங்கள் தான் வெளிச்சம். the word of path is the lamp. அவருடைய பிரமாணங்கள் தான் நமக்கு வெளிச்சமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given the statutes and commandments. அன்றாடம் அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். We should walk in such light. அப்படியானால் தான் நம்முடைய பாதை குறித்து அதாவது நாம் வெளிச்சம் நம்முடைய பாதையும் வெளிச்சம் என்று நாம் நீதிமொழிகள் 4:18 படிக்கிறோம். We read that in Proverbs chapter 4 verse 18, the paths of righteousness. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீதிமான்களின் பாதை 18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எத்தனை அவசரம்? 18ஆம் வசனம். ஐயோ, நான் 17 சொல்லிட்டேன் முன்னாடி. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரை நல்ல வெளிச்சம் தரக்கூடியதாக நம்முடைய பாதையை தேவன் மாற்றுகிறார். The path of the justice is like the shining light to the righteous person. நல்ல ஒரு சூரிய வெளிச்ச வாழ்க்கை தேவன் நமக்கு தருகிறார். And Lord is giving the shining light. 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிக்கும் பொழுது Psalms 37 verse 6. நம்முடைய நீதி பட்ட பகலை போல வெளிச்சமாயிருக்கும். And the righteousness shall protect நாம் us. என்ன நன்மை செய்கிறோமோ அது எல்லாமே இருளில் மறைந்து விடாது. And whatever the good works we do, it will not be. அதற்கெல்லாம் ஒரு பிரதிபலனை தேவன் தருகிறார். Lord shall give the reward unto our life. நாம் நியாயாதிபதிகள் 5:20 படிக்கும் பொழுது Judges 5:20. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் When you are loving the Lord, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிரசாவோடு யுத்தம் பண்ணின. கண்டுபிடிச்சு வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா? கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அது என்ன வசனம்? 31ஆம் வசனம்.
அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். One who love him, they shall shine forth like sunlight. நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். You should love the Lord. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை அதிகமாக நேசிக்க வேண்டும். You should love the Lord as the Lord loves us. ஒருவனிடத்தில் ஒரு கேள்வி 3 தடவை அவர் கேட்டார். The Lord asked a question one among them as 3 times. சொல்லுங்க பாப்போம், கேட்டவர் பேர் என்ன? பேதுருவா? கேட்டவர் பெயர் நீங்க பேதுருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கேட்கிறேன். ஒரே கேள்வி 3 தடவை கேட்டவர் பெயர் என்ன? என்னவா? ஏசு அதோட முடிச்சுக்கங்களே, என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு. யாரிடத்தில்? இப்ப சொல்லுங்க, யாரிடத்தில்? என்னிடத்தில் சொல்லுங்க. யாரிடத்தில் சொல்லுங்க? உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? Lord asked unto you, do you என்னை அன்பு கூறுகிறாயா? really love me? பேதுருவை அன்று 3 தடவை கேட்டார். இன்னைக்கு நம்மிடத்திலே 1000 முறைகள் கேட்டிருக்கிறார். Lord asked unto Peter thrice, do you really love me? He is asking us அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல சந்தர்ப்பங்களில் அன்பு கூறுவதும் மற்ற வேறு எதையாவது ஒன்றை கண்டதும் மனிதர்களோ பொருட்களோ அதன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக மாறுபடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Yet keep on changing our love upon us. He is not openly loving us. He is asking us ஒருமையை நாம் நிரப்பப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் பணத்தையோ பொருளையோ மனிதர்களோ வேறு எதையோ சூன்யமான ஒன்றை நாம் கண்டு வளர்ந்து திரும்பி விடுகிறோம். we have been loving upon the money minded and material minded and loving upon the human beings. அன்பு கூறுவதற்கு எதேதோ உலகத்திலே நம்மை வசீகரப்படுத்த வஞ்சிக்கக்கூடியதாக அவைகள் காட்சி அளிக்கலாம். அனைத்தும் மாயை. Much more things are being just instigating us to love upon the world, but all things is in vanity. 32 வெண்மையானவைகளை காட்டக்கூடியவர்களும் ஒரு நேரம் அப்படியே நம்ம விரோதிகளாய் மாறி அந்த 32 நேரம் நசுக்கு சாவடிச்சிருக்காங்க. And 32 of them is like showing us the fullness of white, and everything has been just turned into darkness. The enemy just killing our life. முதல்ல பார்த்து சிரிப்பாங்க, அப்புறம் அந்த பல்லல கடிச்சு கொதறிடும். Firstly, they will just smiling us, and மனிதனின் நண்பர்கள் மாறிவிடும். all the love of the human being will change. எல்லாருடைய அன்பு மாறிவிடும். All the love of the human being will keep on. ஆனால் என்னென்ன மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்னென்ன மாறாதது இயேசுவின் தூய அன்பு. And Lord's love is keep on never changing. It's an unchanging. எப்படிப்பட்ட அன்புகள் மாறினாலும் இயேசுவின் தூய அன்பு ஒரு நாள் மாறாது. Even though any other love can change, it is surpassed by அவருக்கு சமமாக, அவருக்கு ஈக்குவலாக நாம் அவரிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். nothing cannot be comparable to His love. It love more than His infinite love. அவர் பார்க்கிற ஒரு படி கூடுதலாக நான் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய அன்புதான் அது நெஞ்சில் இருக்கும். His love is quite infinite. It's immeasurable. We cannot love rather than the human being. அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். One who love them is like the sun. ஆகினாலே 60ஆம் சங்கீதம் 60ஆம் அதிகாரத்தில் Son Isaiah 1வது வசனத்தில் was one. எழும்பி பிரகாசி, Rise up, your light has come. உன் ஒளி வந்தது. Your light has come. நாம் எபேசியர் 5:14 படிக்கும் பொழுது Ephesians chapter 5 verse 14. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, Rise up from death. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். Lord shall make you of the shining, உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. so that your darkness shall not be near. லூக்கா 11:35 படிக்கிறோம். Luke chapter 11 verse 35. உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. And be away, you shall not, மரித்தோரோடு உனக்கு ஐக்கியம் வேண்டாம். and you shall not be the dead people. நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். Rise up and be இதோ பூமியை காரிருள் சூழப் போகிறது. darkness is around the உன்னிடத்தில் world. வெளிச்சம் இருக்கும் என்றால் If we have light in you, 60ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனத்தில் ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். and the king shall walk in your light. ராஜாக்கள் வருவார்கள். The kings and Gentiles come in தொடர்ந்து your light. வசனங்கள் கடற்கரையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உன்வசமாய் வருவார்கள். All the people on the seashore shall come upon you. இந்த பழைய காயல், புதிய காயல், இந்த காயல்பட்டணம், இந்த குரும்பூர், இந்த திருச்செந்தூர்,
இவங்க வந்து அல்ல இன்னைக்கு நிறைஞ்சிருக்கிறது போல வெறும் ஆறுமுகநேரி சபையே நிறைஞ்சு காமெண்ட் சொல்லுங்க. ஆமென். பொறாம காயப்பட்டவர்களுக்கு பொறாம, குருவூர்காரர்களுக்கு பொறாம. நீங்க எந்த ஒரு சபை சொல்லுங்க. You are not telling our names. They have jealousy over it. காயப்பட்டது நிரம்பி வழியும். And காயப்பட்டது the church assemblies will be full. பாஸ் பண்ண என்ன தரேன் காமெண்ட் சொல்லுங்க சீக்கிரம். குருவூர் நிரம்பி வழியும். ஆத்தூர் நிரம்பி வழியும். நெய்வேலி அது இப்பொழுது பக்கத்தில் இருக்கிற தேவனுடைய வீட்டோடு போட்டி போட போகிறது. As the Neyveli assemblies they go to be postponing and splitting at another assembly. இதுவா தேவனுடைய வீடு என்று சொல்லும் அளவுக்கு இனமான நிலவரத்தில் இருக்கிறதான நெய்வேலி ஜனங்கள் நெய்வேலி பூமியாக நெய்யாத ஜனங்கள் மாறப் போகிறார்கள். The Neyveli assembly just like before, like we said. நெய்வேலி சபை நிரம்பி வழியும். It shall be full for the souls. இப்ப யாரை மாத்தினாலும் ஐயோ என்ன நெய்வேலி மாத்திட்டாங்களே நடுவுறாங்க. Some of them changed. They have been crying over it. ஒரு நாள் பாருங்க இப்ப இருக்கிற மூப்பத்தி அழுது ஜெபம் பண்ணி அதை நிறைக்கும் போது இருக்கிற எல்லா மூப்பத்தி எனக்கு நெய்வேலி தாங்கன்னு கேட்க போறாங்க பாருங்க. And the elder sister keep on praying, and all of the souls will be there in the Neyveli assembly. They are asking the Neyveli assembly. ஆமென் சொல்லுங்கம்மா. We should be filled. படிக்க வசனத்தை படிக்க போறோம். உன் வெளிச்சத்திலிருந்து சாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிலிருந்து ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நடந்து வருவார்கள். திருச்செந்தூர் பிரதர் நடந்து வருவார்கள். The brother of the children shall go. குரும்பர் பிரதர் நடந்து வருவார்கள். Brother of Guru shall உனக்கு go. வெளிச்சம் இருந்தால் ராஜாக்களே வருவாங்க. And the lights of the king shall go. கவுன்சிலர் வருவாங்க. And the சேர்மன் வருவாங்க. commissioners, chairmen shall go. அப்படியே நகர அதிகாரிகள் வருவாங்க. The chairmen of the king shall all of them will pass over. கலெக்டர் வந்திருக்கார் குரும்பர் சபைக்கு. Collectors pass over in the Kurumbu. அந்த பிரதர் எங்கே? Where is that brother? அவரிடத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிறது. There is a light. அவரிடத்தில் சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. There is a power of healing. அந்த கலெக்டர் வீட்டில் வியாதி இருக்கிறது. And the sickness in the ஏதோ மாதிரிகள் இருக்கிறது. There's witchcraft. இப்பொழுது அவர் இவரை தேடி வருகிறார். He's seeking after that. ஜாதிகள் உன் வசமாய் வரும். உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். அமைச்சர்கள் வருவார்கள். நெய்வேலிக்கு வருவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. Some of the great people, officials will come இங்க to பிரதர் இல்லையா? No more brother here. ஆண்டார்கள் சிஸ்டர். I am my child sister here. அம்மா உங்களை குறித்து கேள்விப்பட்டோம். And we are even telling about it. ப்ரேயர் பண்ணா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மாந்திரிகெல்லாம் மறையும். If we keep on praying, all the witchcraft attack will be over. இன்னைக்கு ஒரு பாம்பை பார்த்தாலே பயப்படுறாங்க. They will be at the serpent, they are being ஆனா இப்ப அவங்க பாம்பு ஆண்டவர் காண்பிச்சிருக்காரு. And Lord has shown the serpent. பாம்பு எல்லாம் அவங்களை கண்டு ஓடி இருக்கு. All the serpents keep on running on. இப்ப இருக்கிற பாம்புகள் எல்லாம் துரத்துறதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவங்களுக்கு தரப்போறார். Lord has given the anointing, just they can chase over the இனி சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும். all the powers of the serpent shall be destroyed. எந்த வீட்லயும் சர்ப்பம் இருக்காதுங்க. And no more voice shall hear the serpent. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. அந்த வீட்டுல அவங்க சொன்னாங்க அடிக்கடி பாம்பை நம்ம பார்க்கணும். Often we are seeing the serpent. நான் சொன்னேன் இனிமேல் உங்க கண்ணில் பாம்பையே பார்க்க மாட்டேன். Hereafter you can never see more serpent. ஜோம் பண்ணிட்டு வந்தாச்சு. I can pray after praying I can அதுக்கு come home. பிறகு ஒரு 3 மாசம் கழிச்சு நான் போனேன். After 3 months I visited the house. அவங்க அப்போ பிரதர் தான் பிரதர் நீங்க சொன்ன மாதிரி பாம்பு எங்க கண்ணிலே படல. Brother, we have been saying டெய்லி ஒரு பாம்பு அடிப்போம். and day by day அந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிக்கக்கூடிய அபிஷேகம் எல்லா காண்டவர் தருகிறார். Lord has given the anointing just to kill all the serpents. ரமா சொல்ல சர்ப்பத்தின் ஆவி இருக்கு. And the serpent spirit is there. The woman is saying to me. சர்ப்பத்தை குறிச்சா சர்ப்பத்தின் ஆவி போயிடுமா? As you're bringing the spirit, you can have the நல்ல spirit. ஆவியில நிறைஞ்ச ஜோமனா சர்ப்பம் எல்லாம் போயிடும். You're filled with the anointing. All the power of the serpent will be destroyed. ஆத்மாக்கள் வருவார்கள். The souls will be இதிலே visited. அந்த கண்களை நாம் மூடுவோம். Let us close your eyes. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். All of you be amazed. கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். Lord is going to take கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்ற விரும்புகிறார். Lord is going to take away all the darkness. உன்னை சூழ்ந்த மரணத்தின் வல்லமைகளை அழிக்கப் போகிறார். Lord is taking away all the darkness. உன்னை சூழ்ந்த பாவத்தின் இருளை அழிக்கப் போகிறார். Lord is taking all the darkness of உன்னை சூழ்ந்த வியாதி இருளை அகற்றப்
மெசேஜ் கொடுக்குறேன். I'm giving the message. ஆனா பயங்கரமான ஒரு இருள் இருக்கு தெரிஞ்சுக்கணும். Some of the darkness is compressing about here. என்னை வச்சு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. And Lord is speaking to me. உங்களை வச்சு இருள் அழிக்க போறாரு. Just through you, the Lord is taking over the darkness. கொஞ்சம் ஒரு லைட் வெளிச்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் பாருங்க. Through one light, you can not just the ஒரு darkness. பல்பா போடும் பொழுது If you put each of you, வெளிச்சமா மாறும். and everything will be put in நம்ம light. எல்லாரும் வெளிச்சமா மாறும் பொழுது All of you turned into light. நிழல் கூட இருக்காது. No more shadow. வெளிச்சத்துக்கு பிறகு நமக்கு பின்னால ஒரு நிழல் இருக்கும். And after the light, there is a shadow. ஆனா நம்ம சுற்றிலும் வெளிச்சம் இருந்தா நிழலுக்கு இருளுக்கு இடம் கிடையாது. Light is surrounded over you. There is no more shadow. அபிஷேகம் பெற்றவங்க தானே You are the anointed children of God. ஆவி நிறைய சொன்னாலே ஆவி நிறையும். Clap your hands and fill with the Spirit. நான் சொல்லவே இல்லை. As you must see. ஆனா பயலா இருக்கிறீங்க. Are you being fired? எல்லாரோட வீட்டிலையும் சபையிலும் தேசத்துல இருக்கிற இருள் மாற வேண்டும். All the darkness will be எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டுங்க. all of the darkness. வாழ்க்கையில் ஆவியில நிறைங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
தேவனுமாகவும் அவர் நம்முடைய விலக்கு ஏற்றுகிறவருமாகவும் இருக்கிறார். அதற்காக நாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். 3 மணிக்கு வாலிபர்கள் கூட்டம் இருக்கு. எல்லாரும் வந்து பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிப்போம். குழந்தை பிரதிஷ்டைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். இப்போ அமைச்சு ப்ரேயர் பண்ணும்பொழுது யார் குழந்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அவங்க கொஞ்சம் முன்னாடி புருஷமணி குழந்தைமாக முன்னாடி வாங்க ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிறத நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல விடைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான சாதனை மகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கமிஷன் கடைசி நாள் கூட்டத்துக்கு அனுமதிக்கத்தில் எங்களுக்கு உதவி செய்து இந்த கால வேளையில் கூட கத்தாவே ஆவியோடு உங்களை தொழுதுகளும் பயத்தோடு எடுக்கத்துள்ளே சேவிக்கும் கத்தாவே எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் முடிவு எங்களுக்கு அவங்களை மகிமை பிரசன்னமான இந்த தேவ சமமான எங்களை ஆண்டு கொண்டபடி நாள் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு போதையும் ஆவியாளர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நாள் ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகள் சாட்சி இந்த காலங்களிலே கூட சமூகத்தில் கழிவுறப்பட உதவி செய்தோம். ஸ்தோத்திரம். எங்களோட எல்லா சமார்த்தங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. பல நிலத்தோடு கட்டிதான் நாங்கள் கட்டாம இந்த காலங்களிலே கூட கத்தாவே ஆண்டவரே பல விதமான கத்தாவே குறைகளோடு கடந்து வந்தமான உலக சத்தியத்தின் மூலமாக எங்களை நிறைவோட நீர் மாற்றினதையோடு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலங்களிலோடு பேசினான் அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர கத்தாவே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், தேவனாகிய கத்தரை வெளிச்சமாக்குவார் சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த காலங்களில் இருக்கிறதான எல்லா இருளை ஆண்டு வெளிச்சமாய் மாற்றி தயவுக்காய் ஸ்தோத்திர கத்தாவே. சுவிசேஷ கத்தாவே ஆண்டவரே சத்திய வெளிச்சம் ஜீவிக்க பலர் பலவிதமான பாடலை கட்டவன் ஆவியாளர்கள் வெளிப்படுத்திருக்கிற கத்தாவே. ஆண்டவர் நான் இருளிலே இருந்தாலும் கத்தர் என்று வெளிச்சமாய் பண்ண நீரா சொன்னானே. எந்த மனுஷனையும் கத்தாவுக்கு ஆசிரியர் மெய்யான ஒளியான இந்த பூமிக்கு வந்து கத்தாவின் ஜீவ ஒளியா அந்த பூமிக்கு வந்த அப்படின்னா நாங்களும் உலகத்தை வெளிச்சிருந்த கத்தாவே ஆண்டவர் உலகத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஜீவிக்க கத்த இந்த உலகத்தை ஆண்டவர்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. எல்லா மரணங்களையும் பள்ளத்தாக ஆகிய கத்தா பல விதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் பல விதமான பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் கூட கத்தாவே நீர் எங்களுக்கு நல்ல மேகமாக இருக்கிறீர்கள். நன்மைக்கு மேல தொடர்புடினாலும் ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அந்த வியாதி ஒரு இருள், வாதை ஒரு இருள், அது எழுதாட்டு மறைத்தவர் போல எங்களை இருக்க பண்ணுகிறது. அந்த சில பொல்லாப்பை செய்து போல் நாங்கள் பொல்லாப்பை செய்யாதபடி கத்தாவே சரியான விதத்தில் நாங்கள் ஜெபித்து கத்தாவே ஆண்டவரை வேதத்தை வாசித்து அந்த இருளாது கவிக்கொள்ளாதபடி ஜீவிக்க கத்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். அந்த பிரமாணங்களை எங்களுக்கு ஸ்தாபித்திருக்கிறீர். அந்த பிரமாணங்களை நாங்கள் ஜீவிக்கும் போது கத்தாவே உங்களுடைய வேதம் எங்களுக்கு வெளிச்சமாய் அது காலத்துக்கு தீபமாய் இருக்கிறது கத்தாவே. உங்களுடைய அன்பு கூறுவது கத்தாவே ஆண்டவர் வல்லது சூரியனை போல எங்களை பிரகாசிக்க செய்கிறேன். அதனுடைய நாளாக எங்களுக்கு வெளிச்ச கத்தாவே இல்லாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கவோ கத்தாவை எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்தபடியா நாங்கள் ஜெபிக்கிற கத்தாவே. எல்லா பிள்ளைகளுக்கான தப்பித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த ஞானத்தை எங்கள் வெளிப்படுத்தினபடினால இனி உள்ள காலங்கள் எல்லாம் கத்தாவே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க யாருக்கான உதவி செய்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தார் எல்லா தேவனுக்காக ஸ்தோத்திரம். யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசனை பலப்படுத்தபடினால ஸ்தோத்திரம். எல்லா துதிகளுமே நீர் எடுத்துக்கும் வரைக்கும் யாரும் தகுதி பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரும் ஐக்கியம் காரணம் ஒரு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவதற்கு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் எழுப்பாதீங்க. இந்த குழந்தைக்காக முழு சபையாலும் ஜெபிக்கணும். எல்லாரும் வாழ்க்கிறது நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ளஸ்ஸிங் இந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோருக்கு கிடைக்கும்.